Hello students, welcome to our YouTube channel. IB ACIO examsக்கான அப்ளை பண்ற டேட் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இந்த வீடியோல இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க எப்படி ஆன்லைன் மூலமா அப்ளை பண்றதுங்கற ப்ரொசீஜர் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த எக்ஸாம்ஸ்க்கான அப்ளை பண்ற டேட் பாத்தீங்கன்னா நவம்பர் 25th ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது நேத்து அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் பாத்தீங்கன்னா டிசம்பர் 15ஆம் தேதி. இந்த லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாவே இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிருங்க. இந்த வீடியோல எப்படி அப்ளை பண்றதுங்கற ப்ரொசீஜரை ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிருக்கோம். இத பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. மிஸ்டேக்ஸ் வராது. ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணிடலாம். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனோட டீடைல்டு வீடியோ, யாரெல்லாம் எலிஜிபிள், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னது, எக்ஸாம் பேட்டர்ன் என்னது, செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஜாப் ப்ரொஃபைல் என்னது, ஜாப் லொகேஷன் என்ன, இது எல்லாமே டீடைலா வீடியோ டிஸ்கஷன் பண்ணிருக்கோம். அண்ட் இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றது பிகினரா இருக்கவங்கங்கிற வீடியோவுமே இந்த நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். இந்த ரெண்டு வீடியோக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ பார்க்கணும்னா கட்டாயம் பார்த்துங்க. இப்போ இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்றதுங்கிறத பார்க்கலாம். அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க கையில வச்சுக்கணும்னா, ஒரு மொபைல் நம்பர், ஆக்டிவா இருக்கக்கூடிய மொபைல் நம்பர், அது எப்பவுமே உங்க கையில இருக்கணும். அண்ட் இமெயில் ஐடியும் அதே மாதிரி தான். ஏன்னா இதுல தான் பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணப்பதான் வர உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரா இருக்கட்டும், எக்ஸாம்ஸோடைய ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணோம்னா அதனோட அப்டேட்டா இருக்கட்டும், இதுல தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இப்போ கையில கட்டாயம் வச்சுக்கோங்க. 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரியோட ஃபைனல் செமஸ்டரோட மார்க் ஷீட். ஃபைனல் இயர் இப்போ படிச்சுட்டு இருக்கவங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள் கிடையாது. அதனால ஆல்ரெடி ஃபைனல் இயர் முடிச்சிருப்பீங்கல்ல, டிகிரி மார்க் ஷீட், ஃபைனல் மார்க் ஷீட் வச்சுக்கணும். ஏன்னா அதோட டீட்டெயிலாம் இதில் என்டர் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ரொம்ப பழசான ஃபோட்டோவா இருக்கக்கூடாது. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 50லேருந்து 100 KB சைஸுக்குள்ள இருக்கணும். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இல்லைன்னா லைட் கலர்ல இருக்கணும். அதுதான் நோட்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சிக்னேச்சர். சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர்ல உங்களோட சிக்னேச்சரை தெளிவா போட்டுக்கோங்க. பிளாக் இங்க்ல போட்டுக்கோங்க. 50லேருந்து 100 KBக்குள்ள அதோட சைஸாவும் இருக்கணும். இது ரெண்டுத்தையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 6 விஷயம் தான் நீங்க எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு தேவை. இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கான வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதுதான் ஐபியோட எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கான வெப்சைட். ஓகேவா? இதுல எல்லா டீடைலுமே இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றதுனால ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றதான டேட் நேத்து ஸ்டார்ட் ஆச்சு. லாஸ்ட் டேட் டிசம்பர் 15. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்க ஐபியோட ஹெல்ப் டெஸ்க்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, எப்படி சரி பண்றது, இந்த மாதிரி விஷயத்தையும் கேட்டுக்கலாம். இதுல ரிஜிஸ்டர் இருக்கா, இதை நீங்க கிளிக் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றவங்க எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதுல நீங்க கொடுக்கக்கூடிய டீடைல் எல்லாமே கரெக்டான இதாக கொடுக்கணும். ஏன்னா இதை வச்சு தான் ஃபர்தர் ப்ராசஸ் வந்து போகும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன போஸ்ட்க்கு அப்ளை பண்ணீங்கன்னு கேட்கும். இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா ACIO கிரேட் 2 எக்ஸாம். கரெக்டா? இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த போஸ்ட் இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட நேம், இந்த நேம் பாத்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட் இருக்கு தெரியுமா, அந்த 10th மார்க் ஷீட்ல உங்க நேம் எப்படி இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ண மாதிரி இதுல என்டர் பண்ணிக்கோங்க. இனிஷியல் லாஸ்டா இருந்துச்சுன்னா இனிஷியல் லாஸ்ட்னு போடுங்க. SAPKL இனிஷியல் லாஸ்ட் இருக்கு, இல்லைன்னா இனிஷியல் ஃபர்ஸ்டோட இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி உங்களோட நேம் என்ன 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நேம் இடையில கேப் இருக்கு, ராஜேஷ் கண்ணா அப்படின்னா கேப் இருக்கா, ஸோ அப்போ அந்த கேப் 10th மார்க் ஷீட்ல இருக்கா அதே மாதிரி கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் பேசிக். அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், ஆக்டிவா உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் நம்பர், அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு திரும்ப ஒரு டைம் கொடுத்துக்கோங்க. ஆல்டர்னேட் வேற மொபைல் நம்பர் கொடுக்க சொல்லுவோம், அது கட்டாயம் கிடையாது. அதனால அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி அதுவுமே ஆக்டிவா இருக்கணும். ஏன்னா அதுல தான் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணோன்னே அப்டேட் எல்லாம் அதுல தான் உங்களுக்கு மெயில தான் வரும். ஸோ மெயிலோட அட்ரஸை கொடுத்துக்கோங்க. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு திரும்ப ஒரு டைம் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இருக்கும். நான் கொடுத்த டீட்டெயில் எல்லாமே கரெக்ட்டுங்கிற மாதிரி ஐ அக்ரி கொடுத்துக்கிட்டு கேப்சா இருக்கும். கேப்சாவை இதில் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு ரீவெரிஃபைன்னு ஒன்று இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இது நீங்க கொடுத்துருக்கீங்களா என்ன எக்ஸாம்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்றீங்க, உங்க மொபைல் நம்பர் என்னது, உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்னது, உங்களோட நேம் என்னது, இது எல்லாமே வெரிஃபை பண்ற மாதிரி வரும். பக்கத்துல பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்மிட் இருக்கும். சப்மிட்டை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ரிஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாப்பப் வரும். இதை பார்த்து ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க. இது ஐ அக்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா இன்னொரு பாப்பப் வரும். ஐ ஓகேன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா இன்னொரு பாப்பப் வரும். அந்த பாப்பப்ல பாத்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அண்ட் பாஸ்வேர்டு இது ரெண்டுமே உங்க மெயிலுக்குமே ஐபி வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்க மெயில்ல. ஏன்னா ஃபர்தரா ஐபியோட வெப்சைட்டுக்கு நீங்க லாகின் பண்றப்போ அந்த இதுதான் தேவை. ஓகேவா? ஸோ இது பார்த்தோம்னா க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. க்ளோஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் இருக்கும். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னது, உங்க நேம் என்னது, உங்க மொபைல் நம்பர் என்னது, உங்க இமெயில் அட்ரஸ் என்னது, எந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க, இது எல்லாமே கொடுத்துருக்கோம். ரிஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல்லா பண்ணியாச்சு. இதுல கோ டு அப்ளிகேஷன் இருக்கா, இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. இது நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போதுல இருந்தா நம்ம எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண போறோம்.
இவ்வளவு நேரம் பண்ணது ரிஜிஸ்டர் பண்ணோம், அதை வச்சு எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண போறோம். கோ டு அப்ளிகேஷன் கொடுத்தோன்னு இந்த மாதிரி வரும். இதுல மேல 4 பாக்ஸஸ் இருக்கும். இந்த 4 பாக்ஸஸையுமே நம்ம ஃபில் பண்ணணும். ஒவ்வொரு பாக்ஸ் ஃபில் பண்ண கிரீன் கலர்ல லைட் வரும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸை சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸோ இதுல அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். என்ன போஸ்ட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிரும். ஜெண்டர் இருக்கும், நீ என்ன ஜெண்டரோ மெயில்னா மெயில், ஃபீமேல்னா ஃபீமேல்னு கொடுத்துக்கோங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் கேட்கும், என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அதை இதை சூஸ் பண்ணி டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டேட்ல உங்களோட வயசு என்னவோ அது இந்த இடத்துல லைனாவே வந்துடும். அடுத்தது என்ன சிட்டிசன் நீங்க கேட்கும், சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ரிசர்வேஷன் என்ன கேட்டகரி, ஜென்ரலா, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா, இடபிள்யூஎஸ்ஆ, என்ன கேட்டகரின்னு கேட்கும். இதை சூஸ் பண்ணி என்ன கேட்டகரி அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா பர்சனல் டீடைல் கேட்கும். உங்களோட நேம் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். ரெஜிஸ்டர் பண்ணப்ப கொடுத்த நேமே, உங்க ஃபாதர் நேமே, உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் ஏதாவது இருக்கும்ல, அதுல உங்களோட ஃபாதர் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்க சர்டிபிகேட் எதுவுமே ஃபாதர் நேம் இல்லைன்ற பட்சத்துல ஃபாதர் நேம் என்னவோ அதை ஃபுல்லா கொடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மதர் நேமையும் கொடுத்து வச்சுக்கோங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்கோம், மேரிட்னா மேரிட், அன்மேரிட்னா அன்மேரிடு, டிவோர்ஸ்னா டிவோர்ஸ்ட் என்னன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. என்ன ரிலீஜியன், ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், என்ன ரிலீஜனோ அதை கொடுத்து வச்சுக்கோங்க. மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா அதிலே என்டர் ஆயிரும் ரெஜிஸ்டர் பண்ணப்போ. இமெயில் அட்ரஸ் அதேமே தான். யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் மார்க், அதாவது ஸ்கூல் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிசியில் போட்டிருப்பாங்க அங்க அடையாளங்கிற மாதிரி என்னதோ அந்த விஷயத்த இந்த இடத்துல சென்டென்ஸா மேக் பண்ணி எழுதிக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா எக்ஸாம் சிட்டிஸோட ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்கும். நீங்க ஒரு 5 சிட்டிஸை ப்ரிஃபரன்ஸா கொடுக்கணும். என்னென்ன சிட்டிலாம் தமிழ்நாட்டில் இருக்குன்றதை பார்த்துலாம். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், இதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள சிட்டிஸ். இதுல ஏதாவது ஒரு சிட்டிஸ் நீங்க 5 ஆர்டர்ல கொடுக்கணும். இல்ல முதல் சிட்டிஸ் எதை கொடுக்குறீங்களோ அதுதான் உங்க எக்ஸாம் சென்டர் மேக்ஸிமம் வரும். முடிஞ்ச அளவுக்கு உங்க சிட்டிக்கு பக்கத்துல உள்ள சிட்டி இந்த லிஸ்ட்ல என்ன இருக்கோ அதை முதல் ப்ரிஃபரன்ஸா கொடுங்க. ஒரு சிட்டி சென்னை கொடுத்துட்டு இன்னொரு சிட்டி பாத்தீங்கன்னா நீங்க எர்ணாகுளம் கூட கொடுக்கலாம், உங்க விருப்பம் தான். இந்த லிஸ்ட்ல மொத்தம் 146 சிட்டி இருக்கு. இதுல ஏதாவது ஒரு 5 சிட்டி நீங்க கொடுக்கலாம். முதல் சிட்டி தான் மேக்ஸிமம் உங்க ப்ரிஃபரன்ஸா உங்க எக்ஸாம் சென்டரா வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 ப்ரிஃபரன்ஸ் நீங்க கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை சூஸ் பண்ண சொல்லணும். தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ணுங்க. தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ணி இதுல ஏதாவது ஒரு சிட்டியை கொடுங்க. அடுத்து எல்லாத்துலயுமே நீங்க தமிழ்நாடு சூஸ் பண்ணி தமிழ்நாட்டில் உள்ள சிட்டிஸே நீங்க கொடுக்கலாம் கொடுக்கலாம். இல்ல இது தமிழ்நாடு கொடுத்துட்டு சென்னை சூஸ் பண்ணிட்டு அடுத்து கேரளா சூஸ் பண்ணிட்டு எர்ணாகுளம் சூஸ் பண்ணிட்டு இப்படினாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு 5 சிட்டிஸ் நீங்க ப்ரிஃபரன்ஸா கட்டாயம் கொடுத்தாலும் மேக்ஸிமம் முதல் சிட்டி தான் உங்க ப்ரிஃபரன்ஸா எக்ஸாம் சென்டரா வரும். ஸோ தென் அடுத்து நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்கும். ஆமானா ஆமா, இல்லைன்னா நோன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதர் டீடைல்ஸ், நீங்க வந்து கம்யூனல் ரியா 2002 குஜராத் நடந்த அதுல டிபெண்டான்னு கேட்கும். எஸ்னா எஸ், நோனா நோ கொடுக்குறீங்கன்னா அதற்கான சர்டிபிகேட் நீங்க வச்சுக்கணும். அதே மாதிரி ஆன்டி சீக் வார்ஸ் இது டிபெண்டான்னு கேட்பாங்க. எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே சர்டிபிகேட் கட்டாயம் தேவை. நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனான்றது கேட்டிருப்பாங்க. ஆமானா ஆமா, நோனா நோன்னு கொடுத்துக்கோங்க. நீங்க டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டா, ஐபி டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டான்னு கேட்டிருப்பாங்க. ஆமானா ஆமா, இல்லைன்னா இல்லைன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் மேல ஒரு பாப்பப் வரும். நீங்க கொடுத்த டீடைல் எல்லாமே சேவ் பண்ணிட்டோம். ஒன்ஸ் அது வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது அப்படியே கிரீன் கலர்ல மாறிடும். கம்யூனிகேஷன் டீடைல்ஸ்குள்ள போயிடும். இந்த மாதிரி கிரீன் ஆகி இந்த மாதிரி கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் வந்துடும். அதாவது நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டோம். இதுல பாத்தீங்கன்னா அட்ரஸ் கேட்கும். அட்ரஸ் என்னவோ அது தெளிவா நீங்க கொடுத்து வச்சுக்கோங்க. என்ன கண்ட்ரி, என்ன பின்கோடு, என்ன சிட்டி, என்ன ஸ்டேட், இதெல்லாம் கரெக்டா கொடுத்து வச்சுக்கிட்டு பெர்மனன்ட் அட்ரஸ் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸும் சேமான்னு கேட்கும். ஆமானா ஆமான்னு கொடுத்தீங்கன்னா இந்த அட்ரஸ் அப்படியே இதுல காப்பி ஆயிரும். ஒருவேளை இல்லைன்னா நோ கொடுத்துக்கிட்டு பெர்மனன்ட் அட்ரஸ் என்னவோ அது நீங்க கொடுங்க. கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ்னா நீங்க ப்ரெசென்ட்டா இங்க இருக்கீங்கிற மாதிரி. ஓகேவா? தென் சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா தென் அடுத்தது குவாலிஃபிகேஷனுக்குள்ள வந்துடும். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப்பும் முடிச்சது. அடுத்து இதுல உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப கவனமா நீங்க ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் 10th மார்க் ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல உள்ள டீடைல்ஸ் எழுதணும். 10th மார்க் ஷீட் நீங்க சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கீங்கன்னா சிபிஎஸ்சியோட நேம் போடுங்க. தமிழ்நாடு போர்டில் படிச்சீங்கன்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் எஜுகேஷன் தமிழ்நாடுன்றத போடுங்க. எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க 10th மார்க் ஷீட்லேயே இருக்கும். மார்ச் 2019, மார்ச் 2021 இந்த மாதிரி அந்த மந்த் இருக்கும், இயர் இருக்கும், அதை கொடுங்க. இயரை கொடுங்க. ஓகேவா? தென் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க அந்த ஸ்கூலோட நேமு, எந்த சப்ஜெக்ட் படிச்சீங்க. மேக்ஸிமம் 10th எல்லாருமே மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் இதுல கொடுங்க. கோர் சப்ஜெக்ட் தான் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்தது குவாலிஃபைடு பாஸ் ஆஃப் ஃபெயில் இருக்கும், பாஸ்ன்றது கொடுங்க. அடுத்தது எந்த பர்சன்டேஜா சிஜிபிஏவா உங்க மார்க்ன்றதை கேட்பாங்க. மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் பர்சன்டேஜ் தான். பர்சன்டேஜ் சூஸ் பண்ணி பர்சன்டேஜுக்கு உங்க மார்க்கை கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஃபோல்டர் வரும், அதுல என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா இப்போ 12th டீடைல்ஸ் நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? 12th இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சிங்கன்னா அதோட டீடைல் கொடுங்க. ஓகேவா? இது அதே மாதிரி தான். தமிழ்நாடு போர்ட் ஆஃப் எஜுகேஷன் தமிழ்நாடு, எந்த வருஷம் பாஸ் ஆனீங்களோ அது, எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, அதே மாதிரி இங்க என்ன சப்ஜெக்ட். மேக்ஸிமம் நீங்க
மேக்ஸ் கோர் சப்ஜெக்ட் மீன்ஸ் தமிழ் இங்கிலீஷ் தவிர்த்து மற்ற சப்ஜெக்ட் அதை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. தென் குவாலிஃபைடு பாஸ்ன்றதை கொடுத்துக்கோங்க. தென் இதில் வந்து பர்சன்டேஜா சிஜிபிஏ கேட்கும். மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் பர்சன்டேஜ் தான். பர்சன்டேஜ் சூஸ் பண்ணிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் 10th 12th மார்க்குங்கிறத இதில் என்டர் பண்ணிக்கோங்க. தென் எசென்சியல் குவாலிஃபிகேஷன், அதாவது உங்களுடைய யூஜி டீடைல்ஸ் இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். நிறைய பேர் பிஜி முடிச்சிருப்பீங்க, அதை சொல்லல. யூஜி டீடைல்ஸ், அதாவது பேசிக் இந்த எக்ஸாம்ஸ்க்கு பேச்சுலர் டிகிரி தான், ஓகேவா? அதோட டீடைல்ஸ் நீங்க ஃபில் பண்ணணும். எசென்சியல் குவாலிஃபைங் நேம் என்னது டிகிரிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் எதில் நீங்கள் டிகிரி வாங்கியிருக்கீங்க அதோட இது வந்து கொடுக்கணும். பிஇ இதில் முடிச்சிருக்கேன், பிஎஸ்சி நான் இதில் முடிச்சிருக்கேன், பிஏ இதில் முடிச்சிருக்கேன், அதை தான் நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது உங்கள் யூனிவர்சிட்டி நேமை கொடுங்க. யூனிவர்சிட்டி எந்த சிட்டியில் இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்குது, நீங்கள் எந்த வருஷம் காலேஜில் ஜாயின் பண்ணீங்க, அந்த வருஷம் அண்ட் மந்த்து எக்ஸாக்டாக தெரியலனாலுமே குத்து மதிப்பாக போட்டுக்கோங்க. எந்த வருஷம் பாஸ் ஆகிங்க அது உங்களுடைய ஃபைனல் செம்மோடைய மார்க் ஷீட்டு இல்லைனா ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் தருவாங்க, அதில் இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த மார்க் மந்த்து அண்ட் இயரை கொடுத்துக்கோங்க. தென் குவாலிஃபைட் பாஸ்ன்றதை கொடுங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சிஜிபிஏ, காலேஜில் சிஜிபிஏ தான் இருக்கும். இதை சிஜிபிஏ கிளிக் பண்ணி சிஜிபிஏ என்னங்கிறது ஃபைனல் செம்மோடைய மார்க் ஷீட்டில் இருக்கும், அது டீட்டெயிலை கொடுத்துக்கோங்க, ஓகேவா? இதான் நீங்கள் ஃபில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை நம்ம ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்தது உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் நாளைக்கு இருக்கான்னு கேட்பாங்க. எஸ்னா எஸ், நோனா நோன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. தென் அடிஷ்னல், அதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா பிஜி முடிச்சிருக்கீங்க அந்த மாதிரி முடிச்சிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸை நம்ம யூஜிக்கு எப்படி ஃபில் பண்ணுமோ அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. தென் ஃபில் பண்ணி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் இல்லைனா ஃபாரின் லாங்குவேஜ் தெரியுமான்னு கேட்டிருப்பாங்க. இங்கிலீஷ் ஹிந்தியை தவிர்த்து தமிழ் தெரியும் நமக்கு, எஸ்ன்னு கொடுத்து என்ன லாங்குவேஜ் தெரியும்னு கேட்டிருக்கோம், தமிழ் தான் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஃப்ரெஞ்சும் தெரியும்னா ஃப்ரெஞ்சையும் தமிழ் ஃப்ரெஞ்சுன்னு போட்டு வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு கன்னடா தெரியும், எனக்கு மலையாளம் தெரியும்னா அதையுமே என்டர் பண்ணிக்கோங்க. ஃபாரின் லாங்குவேஜ் இல்லைனா லோக்கல் லாங்குவேஜ் என்ன தெரியும், ஹிந்தி இங்கிலீஷை தவிர்த்துன்னு, ஸோ அந்த அதர் லாங்குவேஜ் என்ன தெரியும்னாலும் இதில் போட்டுக்கலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. இருக்குன்னா இருக்கு, நோனா நோன்றதை கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி நோன் தான் இருக்கும். கொடுத்துக்கிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பாப் வரும். இதில் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் இருக்கும். டாக்குமெண்ட்லாம் வேற ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன் உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஃபோட்டோ என்ன மாதிரி இருக்கணுன்றத முன்னாடியே சொன்னோமா, அதை இதில் வச்சுக்கோங்க. ஃபோட்டோஸ் இதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ண. அப்லோட் பண்ணதுக்கப்புறமா ஃபோட்டோ அப்லோடட் நீங்கள் பார்க்கணுன்னா இதை கிளிக் பண்ண சொல்லுவோம். பார்த்துக்கோங்க. இதில் க்ரீன் கலரில் டிக் இருக்கும். சிக்னேச்சர் அதே மாதிரி இதை கிளிக் பண்ணி சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலர் டிக் வரும். சிக்னேச்சர் பார்க்கணுமான்னு மாதிரி கேட்கும். அதை கிளிக் பண்ணி சிக்னேச்சர் எப்படி அப்லோட் ஆயிருக்குன்றதையும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபீஸ் கேட்கும். உங்கள் நேம் இருக்கும், நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும்னு இருக்கும். இது ஓபிசி ஸ்டூடெண்ட்டோட அப்ளிகேஷனு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 450 ரூபா ரெக்ரூட்மெண்ட் ஃபீஸு, 100 ரூபா எக்ஸாம் ஃபீஸ், மொத்தம் 550 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எல்லாவோட டிக்ளரேஷனையும் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு கேப்சா இருக்கும். கேப்சாவை என்டர் பண்ணிக்கிட்டு சப்மிட்ன்றதை கொடுங்க. ப்ரிவியூ கொடுத்துக்கிட்டு நீங்கள் இது வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து இப்போ வர ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு சப்மிட்ன்றது கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்துடும். பேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் எதில் பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணி யூபிஐனா யூபிஐ, அடுத்தது செல்லானு இதை வச்சு பே பண்ண போகிறீங்கன்னா இது, டெபிட் கார்டை வச்சு பே பண்ண போகிறீங்கன்னா இது, கிரெடிட் கார்டுனா இது எதை வச்சு நீங்கள் பே பண்ண போகிறீங்களோ அந்த இதை ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் பேமெண்ட் எல்லாமே பே பண்ணிக்கோங்க. பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட், பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்ன்ற மாதிரி வந்துடும். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணுங்க. ஜஸ்ட் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துடும். அதையுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இதில் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனுடைய பிரிண்ட் இருக்கும், ஓகேவா? பிரிண்ட்னு இருக்கும் டாப்பில். அந்த பிரிண்ட்டை கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து பிரிண்ட்டை கிளிக் பண்ணி பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணதுக்கான ப்ரூஃப், ஓகேவா? ஒன்ஸ் அது முடிச்சதுக்கு அப்புறமா லாக் அவுட்னு இருக்கும். லாக் அவுட்டுக்கு கிளிக் பண்ணி வெளியே வந்துடலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு, ஓகேவா? இவ்வளவுதான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது. இதில் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க, டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள் டவுட்டை நம்ம கிளியர் பண்ணுறோம், ஓகேவா? இந்த ஐபி எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் நம்மளுடைய ஆப்பில் இந்த கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸில் ஐபி ACIO எக்ஸாம்ஸ்க்கான கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணி கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஐபி எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸை இந்த கோர்ஸ்ல இருந்து நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கோர்ஸில் உங்களுக்கு ஐபி எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லாமல் SSCயோட எல்லா எக்ஸாம்ஸ் அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸும் அவைலபிளாக இருக்கும். ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸுமே உங்களால் படிச்சுக்கிட முடியும், ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு டிசம்பர் 10th இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுங்க. நல்ல வேகன்சி, நல்ல சேலரியோட இந்த எக்ஸாம்ஸ் வந்து வந்திருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.